பப்பு டைம் சங்கீதம் 91 சங்கீதம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவர் நிலையில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டைகளுக்கு கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அன்பிற்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக்கி கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழியிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளுவேன். ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆமென். தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் கர்த்தாவே, இந்த பகல் வேளையிலே ஆண்டவரே சமூகத்தில் எங்களை முதலாவது ஒரு செய்யாமே மகிமையான கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம், துதிக்கிற ராஜா. ஆண்டவரே, எத்தனையோ ஜனங்கள் எத்தனையோ விதமாக
கர்த்தாவே இந்த பூமியிலே கடந்து சென்று கொண்டிருக்கிற பொழுது கர்த்தாவே என் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கென்று நன்மையான காரியங்களை இந்த பூமியிலே செய்து கொடுக்கிற தெய்வம் என்பதை கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரையா. வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்துகிறேன், தனிமையானவனுக்கு வீடு வாசலை ஏற்படுத்துகிறேன் என்று சொன்னேனேப்பா. அதுபடி ஆண்டவரே அவனே இந்த பிள்ளைகளை கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்கும்படியா செய்கிறேன். அப்பா வீட்டுக்கு உரிமையா இருக்கிற மாப்பிளையும் அப்பா தங்கச்சியும் அப்பாவையும் கர்த்தாவே அவர்கள் பெற்றெடுத்த ஆண் பிள்ளைகள் 2 பிள்ளைகளையும் உடைய கரத்தில் வைக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறப்பா. விசேஷித்த ஆசீர்வாதம் இந்த சங்கீதத்திலே வாசித்தது போல என் தேவன் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் வேண்டிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. உற்றார் உறவினர்களாக இருக்கிற குடும்பத்தாராக இருக்கிற ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர பெரியவர்களையும் சிறிய பிள்ளைகள் முதற்கொண்டு எல்லாரையும் உடைய கரத்தில் வைத்து செபிக்கிறேன். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டென்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். விடுதலையின் ஆவியானவர் ஆண்டவரே இந்த வாசலிலே உள்ளும் புறமும் என் தேவன் நீர் வாசம் பண்ணும்படியாக கர்த்தாவே நீர் இவர்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளை கொடுத்து நல்ல தகப்பனாக இருந்து ஆண்டவரே இவர்களை வழிநடத்தி செல்லும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தாவே இவர்கள் கையிட்டு செய்கிற வேலைகளையும் ஆண்டவரே போக்குவரத்தையும் ஆண்டவரே சகலவற்றையும் என் தேவன் நன்மையும் செமையுமாக ஆண்டவரே இவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேன். இதோடு சொல்லியிருக்கிறது வேதத்திலே மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறேன். அந்த வார்த்தையின்படி இவர்களுக்கு என் தேவன் ஆண்டவரே நீ தெய்வமாக ஆண்டவரே உடைய அன்பும் சமாதானமும் ஆண்டவரே சுகமும் ஆண்டவரே இந்த ஸ்தலத்திலே பரிபூர்ணமாய் விளங்க வெளிப்பட கர்த்தர் கிரியை செய்யும்படியாய் செபிக்கிறோம். உடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும். இந்த ஸ்தலத்தினுடைய அப்பத்தை தண்ணீரை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேன். கர்த்தாவே இவ்விதமாக சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளதென்று சொல்லியிருக்கிறதே அப்படியாய் உம்மாலே ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாக ஆண்டவரே இதோடைய பிள்ளைகளுக்கு நீர் வாக்கு கொடுத்திருக்கப்பா. என்னுடைய சபையின் மூப்பர்களை அழைத்து எங்கே கடந்து சென்றாலும் அவர்கள் வீடுகளை ஆசீர்வதிங்கள், உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லியிருக்கிறாரே அந்த வார்த்தையின்படி கர்த்தாவே அதற்கு பாத்திரவான்களாக பாத்திரவாட்டிகளாக இருப்பார்களானால் அந்த சமாதானமும் அன்பும் விளங்கு வெளிப்படும் என்று சொல்லியிருக்கிறதே அந்த வார்த்தையின்படியே இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இயேசுவே உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அந்த அன்பும் சமாதானம் ஆண்டவரே பிரிவினையா இருக்கிற எல்லாவித சூழ்நிலைகள் காரியங்களை எல்லாவற்றையும் ஆண்டவரே எங்களுடைய குடும்பங்களுக்குள்ளிருந்து எடுத்துப்படும்படியாய் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அன்பும் சமாதானமும் இந்த குடும்பத்துக்குள்ளே பெருகி வளர என் தேவன் விருத்தி அடைய உதவி செய்வீராக. அப்பா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் ஆத்மாவுக்குரிய அறிவுகளிலும் ஆண்டவரே கர்த்தாவே சரீரத்துக்கு வேண்டிய தேவைகளிலும் ஆண்டவரே என் தகப்பன் சந்தித்து ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகராகிய இயேசுவின் மூலமாய் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதா. பயப்படாதே நீ மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. பயப்படாதே நீ மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன். உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. கர்த்தரை ஸ்தோத்திரி. என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம வீட்டாளர் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த வீட்டுல தெய்வீக சமாதானம் ஆசீர்வாதம் எப்பொழுதும் உண்டாயிருக்கும். நான் உங்களுக்கு வாழ்த்து வந்த சொந்தக்காரங்க எல்லாருமே அவங்க வாழ்த்துங்க, நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்ம வாயை திறந்து சொல்லணும். நம்ம செய்யற காரியத்தை பார்க்கல நல்லா இருங்க சொல்றது அப்படி கர்த்தர் ஆண்டவர் அப்படி ஆசீர்வதிப்பார். நல்லா இருப்பேன், நல்லா இருக்கு, சமாதானமா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். இந்த வீட்டுக்கு வந்த நிமிடம் இன்னும் பெரிய காரியத்தை அற்புதம் செய்யும். சமாதானமா இருக்கு. இது தேவன் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த கிருபை. எத்தனையோ பேர் வந்தாங்க போனாங்க, ஆனா நம்மளுக்கு ஆண்டவர் இந்த பாக்கியத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அவருடைய நாமம் மகிமைப்படுறதாக சொன்னது மாதிரி எல்லாருமே நீங்க நல்லா இருப்பீங்க. இதுல கலந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே சமாதானம் இருக்கும்.